S-400 சுதர்சன் சக்ராவை முதல் முறையாக இந்தியா பயன்படுத்துகிறது. அது தொடர்பான பல்வேறு சிறப்பம்சங்கள் குறித்து ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரி மாதேஸ்வரன் பகிர்ந்து கொண்டார். தற்போதைய அண்மை செய்தியையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். OTT தளங்களுக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் முக்கியமானதொரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. பாகிஸ்தானில் தயாரான தொடர்களை நிறுத்துமாறு OTT தளங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் முகிலன். விவரங்கள் பாலா, இது ஒரு தொடர்ச்சியான நடவடிக்கையாக நாம் பார்க்க வேண்டும். ஏற்கனவே பாகிஸ்தானில் இருந்து செயல்படக்கூடிய அந்த நடிகர்களாக இருக்கட்டும் அல்லது பாடகர்களாக இருக்கட்டும் அல்லது பாகிஸ்தானில் செயல்படக்கூடிய அந்த கிரிக்கெட் வீரர்களாக இருக்கட்டும், அவர்களது இணையதள பக்கங்கள் ஏற்கனவே முடக்கப்பட்டு வந்தன. தற்போது அதன் தொடர்ச்சியாக OTT தளங்களில் வரக்கூடிய தொடர்கள், பாடல்களை தற்போது ஒளிபரப்பக்கூடாது என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. 2 சட்டங்களுக்கு கீழ், அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கைட்லைன்ஸ் ஆக்ட் மற்றும் டிஜிட்டல் மீடியா எத்திக்ஸ் ரூல்ஸ் 2021 ஆகிய 2 சட்டங்களுக்கு கீழ் இனி பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய பாடல்கள், தொடர்கள், எந்த விதமான கண்டென்ட்களையும் இனி OTT தளங்கள் வெளியிடக்கூடாது என்று தற்போது மத்திய அரசு ஆணையிட்டிருக்கிறது. மிக முக்கியமாக தமிழில் இது போன்ற அந்த கண்டென்ட்கள் மிக குறைவு, அது எதுவும் இல்லை என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஹிந்தி மற்றும் உருது மொழிகளில் பல பாகிஸ்தானியர்கள், பல புகழ்பெற்ற பாடகர்களின் இந்த பாடல்களாக இருக்கட்டும் அல்லது இந்த OTT வரக்கூடிய அந்த டிராமாக்களாகட்டும் பலது இந்த ஹிந்தி மற்றும் உருது மொழியில் இருக்கின்றன. இனி அவற்றை என்ன OTT தளமும் இந்தியாவில் ஒளிபரப்பக்கூடாது என்று மத்திய அரசு தற்போது ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முகிலன்.